ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னா, எல்லா புனிதர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க, உயர்ந்தவங்க, தெய்வங்கள், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருடைய தலைக்கு பின்னாலேயும் ஒரு ஒளிவட்டம் தெரியுதுல்ல, அப்படின்னா என்ன, எதனால் அந்த ஒளிவட்டம் தெரியுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆழமான ரகசியத்தை நீ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரியன்லேருந்து ஒளி வருது. சூரிய ஒளி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் சூரியன்லேருந்து வருது. நில ஒளி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் நிலவுலேருந்து வருது. அப்போ ஒளின்னு ஒன்று வருதுனாலே எதுலேருந்தோ வெளியே வருதுன்னு அர்த்தம். சூரிய ஒளி சூரியன்லேருந்து வர மாதிரி, நிலவுடைய ஒளி நிலவுலேருந்து வர மாதிரி, இந்த தலைக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய அந்த ஒளி வட்டமும் எதுலேருந்தோ கிளம்பி வருது. ஆனால் அது எங்கேருந்து வருதுங்கிறது தெரியல. இப்போ இந்த டப்பா மின்னுது, இந்த பாக்ஸ் மின்னுது, ஒளிருது. எதனால் ஒளிருதுன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு லைட் வச்சுருக்குறாங்க. அதன் காரணமாகத்தான் இந்த லைட்டு மின்னுது. அப்போது இவங்களுடைய முகம் மின்னுறதுக்கு காரணமும், தலைக்கு பின்னாடி ஒளி விட்டு இருக்கிறதுக்கு காரணமும் ஏதோ ஒரு ஒளி இருக்குது. அது எங்கேருந்து இந்த ஒளி வருதுங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்குது. புருவ மத்தியில் 2 இன்ச்சு உள்ளே தள்ளி அந்த ஆத்மாங்கிறது உட்காந்துருக்கு. கண்ணுக்கே தெரியாது, நுட்பமான ஒளி புள்ளியாக உட்காந்துருக்கு. வானத்தில் நட்சத்திரம் தெரிகிற மாதிரி ரொம்ப நுட்பமான ஒளி புள்ளியாக புருவ மத்தியில் ஒரு 2 இன்ச்சு உள்ளே தள்ளி உட்காந்துருக்குது. அதுதான் ஆத்மா. அந்த ஒளி தான் நீங்களே தவிர இந்த உடல் நீங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு ஆணும் கிடையாது, நீங்கள் ஒரு பெண்ணும் கிடையாது, நீங்கள் இந்த உடலே கிடையாது. அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நீங்கள். அதனால தான் நீங்கள் இறந்து போன பின்னாடி நம்மளோட உடம்பை பார்த்து ஒரு அக்ரிணையாக அது இதுன்னு சொல்கிறோம். இறந்து போன பின்னால் உயிரோடு இருக்கும்போது நமக்கு மரியாதை கொடுக்குறோம், உயர்தனியாக நம்மளை கருதுகிறோம். அதுக்கு காரணம் நம்ம உயிரோடு இருக்கிறப்போ ஆத்மா உள்ளே இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு தான் மரியாதை தவிர அந்த உடலுக்கு மரியாதை கிடையாது. உடல் எப்போவுமே ஒரு அக்ரிணையான பொருள் தான். இந்த ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிற காரணத்தினால தான் உங்களுடைய முகம் ஜொலிக்குது, மின்னுது. அந்த ஆத்மா சக்தி இழக்கிறப்போ அந்த தலைக்கு பின்னாடி இருக்க ஒளிவட்டமும் இல்லாமல் போயிடும். இந்த முகத்துலேயும் இந்த ஜொலிப்புங்கிறது இருக்காது. சரியா? ஆத்மாக்குடைய தந்தை யார் அப்படின்னா அல்லாஹ், சிவன், பரமபேதான் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரே கடவுள். நம்ம உடலுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கிறாங்க, ஏன் அப்பா இன்னி மாதிரி இருக்கிறாங்க, உங்கள் அப்பா உங்களை மாதிரி இருக்கிற மாதிரி ஆத்மாவுடைய தந்தை சிவன் ஆத்மாவை போலவே கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நுட்பமான ஒளிப்புள்ளியாகிய ஆத்மாக்கள் நீங்கள், அதாவது உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் ஆத்மாவுடைய தந்தை. நான் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரதில்லை, அதனால் நான் எப்போவுமே சதாசிவம், அதாவது எப்போவுமே அவர் தூய்மையாகவே இருக்கிறாரு. அவரோட தூய்மை சக்தி அவர் இழக்கிறதே கிடையாது. இப்போது நம்ம புருவமதியில் இருக்க ஆத்மா தான் நம்மங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தையாகிய அல்லாஹ், சிவன், பரமபிதா எனக்கூடிய அந்த ஒரே கடவுளை நம்ம மனக்கனால் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பிராச, அகங்காரங்கிற தீய குணங்கள் அனைத்துமே வெளியேறிடும். அப்படி முழுமையாக வெளியேறிய பின்னால் தான் நம்மளை ஒரு ஏஞ்சலுக்கான அங்கீகாரமே நமக்கு கிடைக்குது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்றி, பிராச, அகங்காரம் முழுமையாக வெளியேறிச்சு அப்படின்னா நம்மளும் ஒரு தேவதை ஆயிடுவோம், ஒரு ஏஞ்சல் ஆயிடுவோம். அந்த ஏஞ்சலிக் ஸ்டேட்டு நமக்குள்ளே இருக்குது, குணமாக இருக்குது. ஆனால் அதை திரைகள் ஆகிய விகாரங்கள், காமம், கோபம், பற்றி, பிராச, அகங்காரங்கிற திரைகள் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது ஆத்மா சக்தி பெற்றுச்சு அப்படின்னா நம்மளும் ஒரு தேவதைக்கு சமமும் அவங்களுக்கு ஒப்பானதவங்களாக ஆயிடும். சொல்லப்போனால் ஒரு பிறவியில் நம்மளே அப்படி இருந்திருப்போம். அடுத்தடுத்த பிறவி எடுக்க எடுக்க நம்மளுடைய ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிருச்சு. நம்ம சினிமா படத்துலலாம் பேயின்னு காமிச்சிருப்பாங்க. அதாவது வெள்ளை கலர்லேயும் காமிப்பாங்க, கருப்பு கலர்லேயும் காமிப்பாங்க. அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதும் கருப்பு கலர் இருக்கிறதும் உண்மையிலே ஆத்மாவா அப்படின்னு கேட்டால் அது ஆக்சுவலாக அது ஆத்மா கிடையாது, ஒளி உடல். எப்படி நமக்கு ரத்தம் சதையாலான உடல் இருக்குதோ, இறந்த பின்னால் அந்த ரத்தம் சதையிலான உடலை விட்டுட்டு ஒளியாலான உடலை மட்டும் எடுத்துகிட்டு போகும். அதாவது அந்த ஆறான்னு சொல்கிறோம் தெரியுமா, அதுதான். அது உங்களுடைய குணம் எப்படி இருக்குது, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எந்த விதமான, அதாவது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒளி உடல் கருப்பாக இருக்கும். நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒளி உடல் பிரகாசமாக இருக்கும். அதாவது சிலவங்க முகத்தை பார்த்தாலே நல்லா சாந்தமாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல,
அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒளி உடல் தூய்மையாக இருக்கும். சிலவங்க முகத்தை பார்த்தாலே அந்த தூய்மை தெரியாது, அப்போ அவங்களோட ஒளி உடல் கருப்பாக இருக்கும். ஆனால் இது ஆத்மா கிடையாது. ஆத்மா முன்னாடி சொன்ன மாதிரி புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒளிப்புள்ளி தான் ஆத்மா. இது ஒளி உடல். இப்போ ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் இறந்துட்டாருன்னு இல்லை நம்பிட்டு இருக்கிறப்போ 3வது நாள் மறுபடியும் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அந்த 3வது நாள் எப்படி உயிர் தெழுகிறாரு அப்படின்னா, உண்மையிலே அவர் உயிர் தெழுந்தாரான்னு கேட்டால் அவருடைய ரத்தம் சதையிலான மனித உடல் சிலுவையிலே தான் இருக்குது. எது அப்போ உயிர் தெழுந்தது அப்படின்னா அவருடைய ஒளி உடல். அதாவது ஜீசஸ் பிறக்கிறப்போ எப்படி ஜீசஸை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஏஞ்சல்ஸ் அப்படின்னா ஒளி உடலால் ஆன தேவதைகள் அர்த்தம். இந்த தேவதைகள் எப்படி ஜீசஸை சுற்றி இருந்தாங்களோ அதே போல் ஜீசஸ் 3வது நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஒரு இந்த ஏஞ்சல்ஸ் ஜீசஸ் சின்ன பையனாக பிறந்த குழந்தையாக இருக்கிறப்போ ஜீசஸ்க்கு கல்வி கற்பித்தாங்களோ அதன்படி நடப்பது மூலமாக அவருடைய 33வது வயதில் அவரும் அந்த ஏஞ்சல்ஸ்க்கு ஒப்பான அவங்களா மாறிட்டார். அதனால தான் இறக்குறப்போ உடலில் அவருக்கு வெறும் இடுப்பில் மட்டும்தான் துணி உடுத்தியிருப்பார் ஜீசஸ். ஆனால் 3வது நாள் உயிர் தள்ளுறப்போ ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு உயிர் தள்ளுவார். அது எதை குறிக்குது அப்படின்னா அவரும் ஒரு தேவதையாக ஆயிட்டார், ஒரு ஏஞ்சலுக்கு சமமாக ஒப்பானவராக ஆயிட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த அல்லாஹ் சிவன் பரமபிதான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே கடவுளை மனக்கண்ணால் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நம்மளும் இந்தமாரி தூய்மை ஆகலாம். இப்போ சரி, கடவுள் யாருன்னு பார்த்துட்டோம். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்கிற பூமி இருக்குதா, பூமிக்கு மேலே சூட்சும ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு உலகம் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம்தான் பரந்தாபம் பரலோகம் சொல்லப்படக்கூடிய இடம். அங்கே தான் கடவுள் இருக்கார். கடவுள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி ஆத்மாக்களும் அங்கேருந்து தான் வருது. பரிசுத்த ஆவி ஜீசஸ் உடம்புல வந்துச்சு. ஜிப்ரேலுங்கிற ஒரு பரிசுத்த ஆத்மா முகமது நபி உடலில் வந்துச்சுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கடவுள்கிட்டேருந்து. அவங்க மட்டுமே இல்லை, நம்ம எல்லாருமே கடவுள்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம். சரி, இப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நான் பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன, கடவுள் ஏன் இதை வலியுறுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த காலச்சக்கரத்தை பற்றின ஒரு ஞானம் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு 5000 வருஷ காலச்சக்கரம். இந்த ஒரு டைம்லைனை சுற்றி வர்றதுக்கு 5000 வருஷம் டைம் எடுக்கும். இந்த 5000 வருஷத்தில் முதல் பாதி சொர்க்கமும் அடுத்த பாதி நரகம். சொர்க்கம் அப்படின்னா எங்கன்னா வானத்தில் இருக்குதா, நரகம் அப்படின்னா என்ன பூமிக்கு கீழே இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சொர்க்கம்னாலும் நரகம்னாலும் இதே பூமி தான், வெவ்வேறு காலகட்டத்தில். அதாவது ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படின்னா ரொம்ப உயரமாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது, தாழ்ந்தவர் அப்படின்னா ரொம்ப கட்டையாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சொர்க்கம் ரொம்ப உயர்ந்த உலகம் அப்படிங்கிறதுனால அது வானத்தில் இருக்கிறதாகவும், நரகம் ரொம்ப கீழான உலகங்கிறதுனால அது பூமிக்கு கீழே இருக்கிறதாகவும் காமிச்சிட்டாங்க, பாதாள உலகத்தில் இருக்கிறதா காமிச்சிட்டாங்க. ஆனால் அது அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே இதே பூமியில் ஒரே தளத்தில் தான் இருக்குது, இதே பூமி தான், வெவ்வேறு காலகட்டம். எப்படி கொரோனா டைமில் லாக்டவுன் போடுறப்போ இந்த இயற்கையே ரொம்ப சுத்தமாயிருச்சு, அதே போல் 100% இந்த உலகம் சுத்தமான எப்படி இருக்குமோ அந்த காலகட்டம் தான் சொர்க்கம். அந்தமாரி காலகட்டத்தில் மனிதர்கள் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. அதாவது இந்து மதத்தில் லக்ஷ்மி நாராயணன், ராமர், சீதைன்னெலாம் காட்டுறாங்கல்ல, தேவி தேவதைகள்னு சொல்லி, அந்த எல்லா தேவதைகளும் வாழ்ந்த காலகட்டம் தான் சொர்க்கம். நம்ம தான் மறுஜன்மம் எடுத்து இப்போ கலியுகத்தோட இறுதியில் கீழான நிலைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த காலச்சக்கரத்தில் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்தில் இருக்கோம். அந்த கலியுகத்துலேயே இறுதியில் இருக்கோம். இன்னும் ஒரு 10-12 வருஷத்தில் கலியுகம் முடிஞ்சு மறுபடியும் சத்தியுகம் ஆரம்பிக்க போகுது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு உலகளவு வரும். உலகளவு அப்படின்னா உலகம் சுத்தமாக அழிஞ்சு போயிடாது. உலகத்தில் இருக்க இப்போ அதாவது காலி பண்ணுற மாதிரி, இந்த உலகத்தை காலி பண்ணிவிட்டு நம்மளாம் கடவுள்கிட்ட போயிடுவோம். திரும்பவும் யார் சொர்க்கத்துக்கு தகுதியானாங்களோ அவங்க பூமியில் மறுபடியும் அவங்களோட பாகத்தை நடிப்பாங்க. இந்த சங்கம யுகத்தில் தான் கடவுள் வராரு. அதாவது இந்த சின்னதாக வெள்ளை கலரில் இருக்குதா அந்த முள் தெரிகிற படம், அந்த சின்ன காலகட்டம் தான் சங்கம யுகம். அந்த சங்கம யுகத்தில் தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு.
அவரை நினைவு பண்ணுறது மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிடுவோங்கிறது தான் ஞானம். சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் யமுனை நதிக்கரை ஓரத்தில் தான் சொர்க்கம் இருந்துச்சு. இந்தியா எப்படி அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா சொர்க்கமாக இருந்த பூமி. அதனால தான் இந்தியாவை நோக்கி எல்லோரும் படையெடுத்து வந்தாங்க. அதே நேரத்தில் இந்திய மக்கள் யாரையும் படையெடுத்து போனதே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற இந்து மதம் தான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிற மதம். எதனால் அப்படின்னா, கடவுள் கொடுக்குற ஞானத்தின் ஆதாரத்தில் உருவாகிறது தான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தில் வாழ்ந்தவங்க தான் தேவதைகள். இந்த தேவதைகள் தன்னை உடல் புரிஞ்சிட்டு வாழ்கிறாங்களோ அப்போ தான் அது இந்து மதமாக சொல்லப்படுது. அப்போ கடவுள் ஒருத்தருக்கு ஞானம் கொடுக்குறாரு அப்படின்னா மதத்தை பார்த்து ஆளை பார்த்து ஞானம் கொடுக்க மாட்டார், எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுற மக்களுமே அதே மனநிலையோடு தான் இருப்பாங்க, எல்லாரையும் சமமாக பாவிப்பாங்க. அதனால தான் இந்துக்கள் பிற மதங்களை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பிற மதங்களால் அதை ஏற்றுக்க முடியல. காரணம், அந்த மதத்து மக்கள் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. இப்போ இந்த மதத்து மக்களே சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மதத்தினருமே ஒரு வேளை இந்த ஞானத்தை கேட்டு ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களால வர முடியாது. சரி, ஓகே. இதுதான் இந்த காலச்சக்கரம். இதில் எப்போ நரகம் வருதோ அப்போ தான் ஜீசஸ் கிறிஸ்து மூலமாக கிறிஸ்தவ மதமும், புத்தர் மூலமாக புத்த மதமும், இவர் இப்ராஹிம் மூலமாக யூத மதமும் ஸ்தாபனை செய்யப்படுது. இந்துக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த அதே சனாதன தர்மத்தினர் மறுஜென்மம் எடுத்து வர்றப்போ இந்துக்கள்னு தன்னை சொல்லிக்கிறாங்க. இந்த இந்து மதம் எங்கே ஸ்தாபனை ஆகுதுன்னா, இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஏஜ், இந்த சங்கமிகம் சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல தான் ஸ்தாபனை ஆகுது. இதனால தான் இந்து மதத்தை யார் ஸ்தாபனை பண்ணானே தெரியல. அதே போல் சனாதன தர்மம்னா என்றென்றும் இருக்கக்கூடிய அழியவே அழியாத அப்படின்னு அர்த்தம். எதனால் அழிவே அழியாது அப்படின்னா, கலியுகத்தோட இறுதியிலையும் இந்துக்கள் இருக்கிறாங்க. அந்த இந்துக்கள் தான் தேவதைகள் ஆகிறப்போ சொர்க்கத்துக்கும் போகிறாங்க. அங்கே அதே தேவதைகள் தான் தன்னை உடல் ஆத்மாங்கிறத மறந்து உடல் நினைக்கிறப்போ நரகத்துக்கும் போகிறாங்க. திரும்ப 5000 வருஷம் காலச்சக்கரத்தில் மறுபடியும் இதே தான் நடக்கும். இந்த 5000 வருஷ காலச்சக்கரம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா நடந்தது தான் திரும்ப நடக்கும். இப்போ நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, இதே நாள் இதே நேரம் இதே இடத்துல உட்காந்துட்டு இதே ட்ரெஸ் போட்டுட்டு இதே மனநிலையோட அப்படியே டிட்டோவாக நடக்கும் இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில். எப்படி ஒரு 2 மணி நேரத்தில் சினிமா படத்தில் எத்தனை வாட்டி போட்டு பார்த்தாலும் அந்த செகண்டில் அந்த சீன் தான் வருமோ, அதே மாதிரி இந்த 5000 வருஷ காலச்சக்கரமும் முற்றிலும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று சொன்னேன்னு தெரியுமா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உலகழிவு வரும்னு சொல்லிட்டு. அந்த உலகழிவில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும், நீங்கள் துர்மரணம் அடையாமல் இருக்கணும், நீங்கள் பயம் பதட்டம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, என் நினைவில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கிடு, உனக்கு எந்த துக்கமும் வராது, அதுக்கு நான் கேரண்டின்னு கடவுள் சொல்கிறாரு. இந்த உலகழிவில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, கடவுளை நினைவு பண்ணிகிட்டே இருக்கணும். பூர்வ மத்தியில் இருக்க ஆத்மா தான் நாங்கிறது. அவங்க ஆத்மாவின் தந்தையாகிய அல்லா சிவன் பரமபிதான் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே கடவுள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க ஆத்மா தூய்மையாகிடும். வரக்கூடிய சத்தியுகம் சொர்க்கம் சொல்லப்படக்கூடிய இடம், அதனுடைய ஒரு மாதிரியே தான் இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன். உண்மையிலே இப்படி இருக்காது, இதோட பயங்கர அழகாக இருக்கும், உங்கள் கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கும். இப்போனா எப்படி ஒரு இரும்பு கல் ரொம்ப சர்வசாதாரணமாக தரையில் கிடக்குதோ, அதுமாரி தங்கம் வைரம்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்கும். அது பேரே பொன்னுலகம். அது உங்கள் குடிக்கிற தண்ணி சுவையாக இருக்கும். நம்ம மோந்து பார்க்குற அந்த காற்று அவ்வளோ நறுமணமாக இருக்கும். நம்மளை அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு சொல்லி பைபிளில் டெஃபினேஷன் இருக்கும். அப்படின்னா சிங்கத்துக்கு கூட ஒரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிற என்ன இருக்குது அப்படின்னா, மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டு காமம் கோபம் பற்று பேர் சங்காரத்தில் விழாமல் இருந்து கடவுளை நினைவு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் ஆயிடுவோம். அது போக இந்த ஞானம்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறா அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் என்னும் ஆன்மீக ஆர்கனைசேஷன் மூலம் கடவுளே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. முழுக்க இலவசம்தான், ₹1 காசு வாங்க மாட்டாங்க. நீங்களும் அங்கே போய் இந்த ஞானத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் முரளி அப்படி இல்லைன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் முரளின்னு அவைலபிளாக இருக்குது. அந்த முரளின்னு என்னென்னா, இறைவனே நேரடியாக கொடுக்குற ஞானத்தை தான் மக்கள் சொல்லுவாங்க. அது நீங்கள் கேட்டு அதுபடி நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மா முழு தூய்மையாகிடும். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத அளவுக்கு தூய்மையான உணர்வுகளை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனந்தம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த ஆனந்தத்தின் சக்தியின் மூலமாகத்தான் இந்த விகாரங்களில் உங்களால் வெல்லவே முடியும். ஓம் சாந்தி. இறுதியாக சொல்கிறது என்னென்னா,
கடவுளை நினைவு பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் முக்கியமான ஞானம். இதுதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான ஆதாரமே. ஓம் சாந்தி.